இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாக்குதீங்க? ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாங்களா, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனா கடைசியில் இப்படிதான் கூண்டுல நிப்பாட்டிடுவான். பாத்தீங்களா ஆண்டவன் இப்ப என்ன செய்தான்னு பாருங்க. என்னப்பா கனெக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மேடம். என் புருஷனை இழந்த கோபம் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் சண்முகத்தை பழி வாங்கறதுக்கு நான் வந்தேன். அதனாலதான் நான் சூழ்ச்சி பண்ணி அவன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். மாலதியை கொலை பண்ண சொல்லி மேடம் தான் சொன்னாங்க. அதுக்காக தான் அவளை நான் குத்தி கொலை பண்ணேன். இல்ல சௌந்தரம், நல்ல வேளையில அந்த முருகனை நம்ம வீட்டு கொண்டு வந்து வைக்காம விட்டான். அக்கா, இந்த முருகன் அப்பப்ப நம்ம பக்கமும் நிக்காங்க. முருகா, பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ சாட்சியிலேயே எல்லாமே தெளிவா இருக்கு. முக்கியமா அந்த மாலதியை கொலை பண்ணது அறிவழகன் இல்லங்கிறது தெளிவா தெரியுது. எங்க அந்த இன்ஸ்பெக்டர் குரு? அதோ போறாரு பாருங்க. பிடிங்க பிடிங்க. புடிங்க, ஓடுற மாதிரி புடிங்க. எங்க ஓடுற? ஓடுன விட்டுறாங்களா? ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு மிஸ்ஸஸ் வைஜெயந்தி இவ்வளவு கொடூரமான காரியத்தை செய்ய பார்த்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. மிஸ்ஸஸ் வைஜெயந்தி, என்ன மாதிரியான ஆபீசர் நீங்க? ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு பல குற்றங்களை பண்ணிருக்கீங்க மிஸ்ஸஸ் வைஜெயந்தி. உங்க பையன் குற்றத்துக்காக யாரையோ ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. இப்ப மிஸ்டர் சண்முகத்தை பழி வாங்கறதுக்காக மாலத்தின்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணது எல்லாமே உங்க வாக்குமூலத்துல தெல்ல தெளிவா வந்துடுச்சு. யுவர் ஆனர், இந்த வீடியோ என்ன வீடியோ ஒரு போலின்னு சொல்ல போறீங்களா? நான் தான் கண்ணு முன்னாடி பாக்குறேனே. இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபாரன்சிக்கு அனுப்பி வைக்க தான் போறேன். பட் நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், இது ஒரிஜினல் வீடியோ தான். இதுல இருக்கிறது மிஸ்ஸஸ் வைஜெயந்தி விருமன் IPS ஓட வாக்குமூலம் தான். நான் மேலே சொன்ன எல்லா குற்றங்களையும் மிஸ்ஸஸ் வைஜெயந்தி விருமன் தான் பண்ணியிருக்காங்கன்னு இப்போது எனக்கு ஐயம் திரிபர தெரிகிறது. இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணமான வைஜெயந்தியையும் உடனிருந்த இன்ஸ்பெக்டர் குருவையும் உடனடியாக கைது செய்யும்படி இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. விலகட்டா, நீ விடுதலை ஆயிட்டல. நீ உனக்கு இனி ஒண்ணும் இல்ல, நீ வெளியில வந்துருவ. சூப்பர்ல சூப்பர் வார்த்தைகள். இல்லை பரணி, நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. ஆமாடா மிஸ்டர் குரு மீது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் குற்றச்சாட்டை பதிவு செய்யுமாறு நான் ஆணையிடுகிறேன். கொஞ்சம் கீழே வாங்க. சண்முகம், இது முடிவில்லை, இதுதான் உன் அழிவுக்கு தொடக்கம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. என்ன மனுஷையா நீ? பெரிய பெரிய லாயர்லாம் திணற இந்த கேஸ்ல
ஜஸ்ட் லைக் தட்னு டீல் பண்ணி முடிச்சிட்டீங்களே. ஏமா என் அப்பா முருகன் வழி நடத்துதான், என் மனைவி என் கூட நிக்கா. உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்கும்போது எனக்கு என்னமா பையன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. நீ டாக்டர் தானம்மா? ஆமா மேடம். 2 பேருமே வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம். கேஸ ரொம்ப அருமையா நடத்துனீங்க. நன்றிங்கம்மா. கங்க்ராச்சுலேஷன். நன்றி. வரேன். வெரி குட் சண்முகம். சண்முகம் என்ன மன்னிச்சிருப்பா. என்னை அந்த வைஜெயந்தி மிரட்டினதுனால தான் நான் இந்த கேஸை நடத்த முடியல. அது மட்டும் இல்ல, நானே இந்த கேஸை நடத்தி இருந்தாலும் இப்படி ஒரு சக்சஸ் வந்திருக்குமான்னு தெரியல. 2 பேரும் அருமையா நடத்தி ஜெயிச்சிட்டீங்களே. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் லாயருக்கு படிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே இருந்திருக்காது. வாழ்த்துக்கள் சண்முகம். நல்லது. அப்புறம் சண்முகம், நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை மொத்தமாவே திருப்பி கொடுத்துட்றேன். என் மேல கேஸ் எதுவும் போட்டுறாதப்பா. சரி bye. தேங்க்ஸ் சார். அறிவண்ணே வாங்கண்ணே, வந்து ஒரு குத்து குத்திட்டு போங்க. வெற்றியை கொண்டாட வேணாமா? கேஸ்ல இருந்து வெளியில வந்தாச்சு. ஆனா என்ன இன்னும் ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணலையே. முதல்ல நான் வெளியில வந்துக்கிறேன், அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே என்னண்ணே இது? இவர் தான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இன்னும் எதுக்கு விட மாட்டேங்கிறாங்க? ஆத்தா, நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல்ல இவரை ஜெயில ஒப்படைக்கணும், அதுக்கப்புறம் தான் கோர்ட் ஆர்டர் கொடுத்து இவரை வெளியே கொண்டு வரணும். கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாவளா இல்ல இல்லன்னு சொல்லிட்டாவளா? நீதிபதி அம்மாவே கோர்ட் ஆர்டரை உடனடியா டைப் பண்ண சொல்லி கையெழுத்து போட்டு சீல் வச்சு உடனடியா கொடுத்துட்டாங்க சர்வால். நான் போய் கொடுத்துட்டு கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் அண்ணாச்சி, இவர் இல்லாம நீங்க மட்டும் போயிட்டு அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வர முடியாதா? அப்படி போனா இவருக்கு பதிலா என்ன உள்ள வச்சிருவாங்க. பரவாயில்லையா? இத்தனை நாள் பொறுத்த, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மாட்டியா? கவலையே படாத, உங்க அறிவத்தான ஒன்னும் காக்கா கொத்திட்டு போயிடாதுன்னு. போட்டுனா நம்ம முப்பிடாதி அண்ணாச்சி பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. போதுமா? ஏமா ரத்னா, உங்க ஆளுக்கு ஆரத்திய கரைச்சு வை. அப்படியே ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு வைங்க. உங்க ஆளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வயிறார சாப்பிட்டு போயிடுறேன். அதுக்கு என்ன நினைச்சு, நீங்க எப்ப வேண்டா வாங்க, எப்ப வேண்டா சாப்பிட்டு போங்க. ஆனா இப்ப முதல்ல அறிவனை கூட்டு போயிட்டு சீக்கிரம் கூட்டு வாங்க. இங்கே நின்று மசமசன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க சர்வால். ரொம்ப நன்றி சண்முகம். சத்தியமா எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இல்லை, உனக்கு சிரிச்சாதாம்ல அழகு. அதுவும் அழுவும் போது உன் வாய் கோணும் போது கேவலமா இருக்கலாம். போதும், இனிமேல் நீ சிரிச்சிட்டு தான் இருக்கன, புரியுதா? சீக்கிரம் போயிட்டு கையெழுத்து போட்டு வா. போ, நிறைய வேலை இருக்கலாம். உலகு